தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையில் கூட ஏசாயா 52:12 ஏசாயா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் கூட 4 விதமான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார், 2 நடக்கும்னு சொல்கிறாரு. முதலாவதாக பார்க்கும்பொழுது நீங்கள் தீவிரித்து போவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்களைப் போல ஓடி போவதில்லைன்னு சொல்கிறாரு. நாம் எப்பொழுது நாம் தீவிரித்து போவோம்? சில காரியங்கள் ஒருவேளை இந்த காலையில் கூட நம்ம ஒருவேளை லேட்டாக எழுந்திருந்தோன்னா ரொம்ப அவசரமாக ரெடி ஆகும் இல்லையா? ஸோ சில காரியங்கள் லேட் ஆகும்பொழுது நாம் தீவிரிக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல் நம்மளுடைய காரியங்கள் தடைப்படும் பொழுதும் அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு நம்ம செய்யும் பொழுது அந்தக்காகவும் நம்ம நிறைய ஓட வேண்டியதாக இருக்கும். மற்றும் இல்லை, நம்ம எப்போ ஓடி போகிறவர்களாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோன்னா அவங்கள எதிரிகள் அட்டாக் பண்ண வரும்பொழுது அவங்க எப்பொழுதுமே ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அந்த ஆபத்தின் நிமித்தம் அவங்க ஓட வேண்டியதாக இருந்தது. ஸோ இந்த விதமான காரியங்கள் உங்களுக்கு நடப்பதில்லை என்று தேவன் நம்மளுக்கு வாக்கு தருகிறார். ஸோ இந்த 2 காரியங்கள் எது? நம்ம தீவிரித்து ஓடுகிற விதமான சிச்சுவேஷனும் மற்றும் நம்ம ஆபத்து நிமித்தம் ஓடுகிறவர்களை போட ஓட வேண்டிய சூழ்நிலையும் இருக்காது என்று தேவன் சொல்கிறார். மற்றும் 2 காரியங்கள் நடக்கும் என்று சொல்கிறார். அது என்னவென்றால், கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கு பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறாருன்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு முன்னாடியும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, நம்மளுடைய பின்னாடியும் நம்ம தேவன் நம்மளுக்கு ஒரு தலைவராக நமக்கு முன்னே சென்று என்ன தடைகள் இருக்குதோ அதையெல்லாம் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, சில வேளைகளில் நாம் ஒரு காரியத்தை அடையணும்னா நம்ம அதை அடைஞ்சிடுவோன்னு ஒரு ஓவர் ஸ்பீடில் போவோம். ஆனால் அந்த சமயத்தில் கூட தேவன் நமக்கு முன்றாக நின்று இந்த ஸ்பீடை நீ கொஞ்சம் குறைச்சி போகணும், ஏன்னா அது உனக்கு ஆபத்தாக முடியும்னு சொல்லி நிறைய வேளையில் நம்மளை ஸ்லோ டவுன் பண்ண வைக்கிறார். அதை நம்ம பவுல் சொல்லும்பொழுது கூட சொல்கிறாரு, என் ஓட்டத்தை ஓடினேன், அதை முடித்தேன், அதை பொறுமையாய் ஓடினேன். சில காரியங்களில் நம்ம ஓவர் ஸ்பீடாக போகும்போது கண்டிப்பாக அடைய முடியாது. சில வேளைகளில் தேவன் பொறுமையாக இரு, நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இடங்களில் முன்னே போகும்பொழுது அவர் நமக்கு ஒரு தலைவனும் போல், எப்போவுமே ஒரு லீடர் அப்படி தான் இல்லையா? எல்லா இடத்துலையும் ஒரு லீடர் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய காரியங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அந்த மாதிரின்னும் போது நம்ம லீடரை தான் கேட்போம், இந்த சூழ்நிலையில் என்ன செய்வோம். அப்படி தான் தேவன் நமக்கு ஒரு தலைவராக நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். மற்றும் பின்னாடி நம்மளை பிறகும் நம்மளை பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு. யார் பின்ன நின்று நம்மளை பாதுகாக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன், ஒரு மேய்ப்பன், இந்த மாதிரியான குவாலிட்டி உள்ளவங்க தான் நம்மளை பின்னாடியும் பாதுகாக்க முடியும். இப்போ தேவன் நம்மளை சர்ச்சில் ஒரு லீடர்ஷிப்லையோ இல்லை ஒரு மெய்ப்பனாக வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த குவாலிட்டி இருந்தால் தான் அது தேவன் நம்மக்கிட்ட தருவார். இந்த குவாலிட்டி டேவிட் கிட்ட இருந்துச்சு. அது அவர் ஆடுகளை மேய்க்கும் பொழுது அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு ஆடையும் பின்னாடி நின்று பாதுகாக்கிறவராக இருந்தார். அதனால தான் தேவன் அவரை ஒரு ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஏன்னா அவருடைய ஜனங்களை பாதுகாப்பாக நடத்தக்கூடியவர் என்று அவர் அறிந்தார். தேவனும் அப்படிதான் ஒரு நல்ல தகப்பனாய் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். நாம் அவரையே சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நல்ல மேய்ப்பனாய், சில வேளைகளில் நாம் அந்த மந்தையை விட்டு நம்மளுடைய ஓட்டத்தில் கொஞ்சம் தடுமாறும் பொழுது கூட அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் மெதுவாக நம்மளை தட்டி கொடுத்து இது தவறு, நீ இதை செய்யாதே என்று நம்மளை மறுபடியும் மந்தைக்குள்ளாக கொண்டு வருகிறவராக இருக்கிறார். ஸோ 4 காரியங்களை பார்த்தோம். நம்ம தீவிரித்து ஓடுவதில்லை, மற்றும் தீவிரித்து
போகிறவர்களை போல போக மாட்டோம், ஓடி போக மாட்டோம். ஆபத்தின் நிமித்தம் மற்றும் நம் முன்னேயும் பின்னேயும் நம்மளை பாதுகாக்கிறவர். அவர் நமக்கு ஒரு தலைவனாகவும் தகப்பனாகவும் இருந்து நம்மளை பாதுகாக்கிறவர். ஸோ அவரிடத்துல கூட இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ராஜா கர்த்தாவே, இந்த ஞாயிறு காலை வேளையில் கூட தகப்பனே உம்முடைய சமூகத்தில் கூடி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தந்த கிருபைக்காக நன்றி ராஜா. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுவாமி அப்பா ஒரு குடும்பமாய் கர்த்தாவே உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல கூடியிருக்கும் பொழுது ராஜா நீர் எங்கள் மத்தியில் அப்பா உலாவும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் தகப்பனே வெவ்வேறோடு தேவைகளோடு வந்திருக்கலாம் ராஜா. ஆண்டவரே நீர் எல்லாரையும் விசாரிக்கிற தேவன் அப்பா. ஒவ்வொருவரையும் தகப்பனே தனித்தனியாய் நீர் விசாரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் நாங்கள் தீவிரித்து ஓடுவதில்லை என்று நீங்கள் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. அதற்காக நன்றி சுவாமி. எந்த இடத்துலலாம் அப்பா நாங்கள் உண்மை சாராமல் எங்களையே சார்ந்து ஓடிக்கொண்டு இருக்கிறோமோ அந்த இடத்துல நாங்கள் பொறுமையாக இருக்க நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க ராஜா. அப்பா நீர் எங்களுக்கு முன்பாகவும் பின்னாகவும் ஆண்டவரே ஒரு தலைவனாகவும் ஆண்டவரே ஒரு தகப்பனை போல எங்களை வழி நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி. எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா இந்த ஆளுகைக்குள்ளாக நாங்கள் தருகிறோம். நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் அப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளு சுவாமி. ஆவியானவரே நீர் அப்பா இதை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை கூட உம்முடைய கரங்கள் தருகிறோம் அப்பா. நீர் இறங்கும் ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் பங்கு பெறும்பொழுது ராஜா என்ன காரியங்களாக எங்களை கட்டுக்குள்ளோடு வைத்திருக்கிறதோ அதிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. உண்மை நாங்கள் புசிக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் விடுதலை தர வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதில் பரிசுத்தமாய் பங்கேற்க கூட அப்பா நீங்கள் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்கள் தருகிறோம். நீரே ஆளுகை செய்யும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுவோமா? மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர் சர்வ வல்லவர், நீர் நல்லவர் சர்வ வல்லவர். உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர், ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர் சர்வ
ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமென். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. அழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை
ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் 10வது மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருப்போம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் முதல் நாளில் தியானித்த வசனத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேச நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் நமக்காக மனதிருகும்படி எழுந்தருளுவார் என்று சொல்லி உங்களோடு கூட இந்த மாதத்தின் முதல் நாளில் நாம் ஆன்லைனில் நம்ம தியானித்த வசனத்தின் தொடர்ச்சியாக உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதை திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்துகிற அனைவருக்கும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட வசனம், வாசிக்க கேட்ட வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதிருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அவர் நீதி செய்யும்படி எழுந்தருளுவார் அப்படின்றதை குறித்து உங்களோடு கூட பேசணும். நீதி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் மனதுருகும்படி எழுந்தருளுவார். அப்ப மனதுருக்கம் உள்ள தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மனதுருக்கம் என்பது என்ன? ஒருவருக்கு ஏதோ ஒரு உதவி செய்வது அல்ல, அது மாத்திரம் அல்ல. நம்ம மனதுருகி சில பேருக்கு என்ன செய்யறோம்? சில உதவிகளை ஏறெடுக்கிறோம். அதுதான் மனதுருக்கமா? அது மட்டுமே மனதுருக்கம் கிடையாது. மனதுருக்கத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு டெஃபினிஷன் என்னன்றதை குறித்து நம்ம பார்த்தோம். மனதுருக்கம், அவர் அன்பினுடைய ஆழம் தான் எனது மனதுருக்கம் என்ற வார்த்தை. அன்பினுடைய ஆழத்தினுடைய அர்த்தம் தான் மனதுருக்கம். அப்போ கர்த்தர் இயேசு என்ன சொல்றார் என்பதை நம்ம பார்க்கலாம். மார்க் 6ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம் கூட நம்ம பார்க்கலாம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருப்பதினால் அவர் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. அப்ப மனதுருக்கம் என்பது ஏதோ ஒரு உதவியை செய்து நாம் கடந்து போகிற வாழ்க்கை அல்ல. இங்கு சொல்லப்பட்ட வசனம், இங்க வாசிக்க கேட்ட வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் பாருங்களேன். அவர் அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவருக்கு என்ன செய்தாராம்? அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அப்ப மனதுருக்கம் என்பது தேவனுடைய உபதேசங்களுக்கு நம்முடைய செவியை சாய்ப்பது தான். கர்த்தர் நம்ம மேல் மனதுருக்கமா இருக்கிறார் என்றா அவர் தனது உபதேசத்தை, வார்த்தைகளை நமக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். அவர் என் மேல அன்பா இருக்கிறார், என்னுடைய பிரச்சனையிலிருந்து என்னை நீங்களாக்கி காத்துக்கிறார். அது ஒரு பகுதி தான் மனதுருக்கம் என்பது. தேவன் என் மேல் இரக்கமா இருக்கிறாரு, மனதுருக்கமா இருக்கிறார் என்றா எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து எனக்கு தேவைகளை சந்திச்சுட்டா மனதுருக்கத்தின் தேவன் என்பது மாத்திரம் அல்ல. அவர் என்ன செய்யறாளாம்? அநேக காரியங்களை குறித்து போதிக்க தொடங்கினார். டீச்சிங். அதுதான் மனதுருக்கத்தினுடைய. நம்ம ஒருவர் மேல் நம்ம மனதுருக்கமா இருக்கிறோம் அப்படின்னா அவர்கள் தேவைகளை சந்திச்சுட்டு அதோடு நம்ம கடந்து போறதில்ல. அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம என்ன செய்யறோம்? சொல்லி கொடுக்கிறோம். அதே போலதான் தேவன் மனதுருக்கத்தினுடைய அடுத்த டெஃபினிஷன் என்ன தெரியுமா? அதுதான் அவர் போதிக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவேதான் நம்ம இன்னொரு பகுதியில் கூட நம்ம வாசித்தோம். போன இதில் நாம் ஏசாயா 48:17 நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். தேவன் நமக்கு பிரயோஜனமான காரியங்களை அனுதினமும் போதிக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர் போதிக்கிற தேவனா இருக்கிறார். அதுதான் மனதுருக்கம். மனதுருக்கம் என்பதா ஏதோ ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எனக்கு கிடைச்சிச்சு, இந்த பிரச்சனையில இருந்து நான் மீண்டு வருவதற்கு எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அதோடு அல்ல, அது மாத்திரம் அல்ல, என்னை போதிக்கிறவரா இருக்கிறார். இந்த போதனையிலிருந்து நான் என்னை உலகத்தின் சத்ருவனுடைய திட்டத்திலிருந்து நான் என்னை காத்துக் கொள்வதற்கு இந்த போதனை எனக்கு அவசியமா இருக்குது. ஆகவேதான் நான் வாசிக்க கேட்ட ஏசாயா 30:18 நம்ம அதன் அடுத்த வசனம் 20வது வசனத்தை நாம் பார்க்கிறோம்ல. 20வது வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம் பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்ததாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். ஆமென், ஆமென். இங்கு சொல்லப்பட்ட வசனம், ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர் இனி உன் கண் ஒருபோதும்
மறைந்திருக்க மாட்டார். உன் கண்கள் அவரை போதகரை காணும். என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ ஜீவியம் இல்ல உலகத்தில் காணப்படுகின்ற காரியம் எப்பொழுதுமே என்னுடைய வாழ்க்கை அப்படியே நான் நினைத்தது போல சௌகரியமா நடந்து போதா அப்படின்னா இல்ல. உபத்திரவத்தின் அப்பம் இல்ல, துன்பத்தின் அப்பம், உபத்திரவத்தின் தண்ணீரை குடிக்கக்கூடிய சில காலகட்டங்களை கர்த்தர் என்ன செய்றார்? அனுமதிக்கிறார். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கும் இல்லை. எல்லாருக்கும், தேவனை அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் பிரச்சனை ஒண்ணு போலதான் நடக்குது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியன் என்ன செய்யுது? உதிக்குது. அப்போ எல்லாருக்கும் ஏற்படுகிற அதே பிரச்சனை நமக்கு ஏற்பட்டாலும் கூட நம்முடைய கண்கள் போதகர்கள் என்ன செய்யும்? காணும். அதுதான் போதனை. எந்த சூழ்நிலையிலும், என்னுடைய கடுமையான நெருக்கத்தின் மத்தியிலும் கூட கர்த்தர் போதித்து அவர் இரக்கத்தை எனக்கு காண்பிக்கிறார். அந்த இரக்கம் எப்படி வருது? வார்த்தையாய், போதனையாய் வந்து அந்த பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவதற்கு எனக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு பயனுள்ளதாய் அமைது. ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை உங்களோடு கூட இந்த நாளிலும் கூட நான் பேச வாஞ்சிக்கிறேன். எடுத்துக்கொள்வோம் பாருங்களேன். ஆனா அந்த போதனைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு நாம் தயாரா இருக்குமா? அதுதான் குவெஸ்டின், அதுதான் கேள்வி. அவருடைய போதனைகளுக்கு நாம் தயாரா இருக்கணுமா? எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சீரியாவின் ராஜாவாகிய பெனாத்தாவின் சேனையை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகையிட்டு போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனுடனே கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளையும் ரதங்களும் இருந்தது. என்ன சம்பவம்? என்ன நடக்குது? இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாப் என்ன செய்யறாரு? ராஜரீகம் செய்கிறாரு. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் என்ன செய்யறான்? அவன் மேல் படையெடுக்கும்படி ஒரு திட்டத்தை தீட்டுகிறான். படையெடுக்கும்படி வருகிறார். சாதாரணமா வரல. எத்தனை ராஜாக்களோட வருகிறாரு? 42. ஆமா, எல்லாம் முழிச்சிருக்கிறீங்க போல. 32 ராஜாக்களோடும் கூட தன்னோடு கூட இருக்கிற ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் ஒரு பெரிய சேனையாய் புறப்பட்டு வரான். நல்லா கவனமா கேளுங்க. எப்பொழுது உங்களுடைய பிரச்சனை பெருசா இருக்குதோ உங்களுடைய வெற்றியும் எப்படி இருக்கும்? திறக்க மாட்டேங்கிறீங்களா? பிரச்சனையே வேண்டாம் பாஸ்டர், அது பாட்டுக்கு நடந்து போயிடலாம்ல. பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குதோ அதே போல வெற்றியும் எப்படி இருக்கும்? ஆனா அந்த வெற்றியை சுதந்திரிப்பதற்கு என்னுடைய விசுவாசமும் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். ஆமால. 32 ராஜாக்களும் தன்னுடைய சகல சேனைகளோடும் கூட என்ன செய்யறான்? போருக்கு வரான். இதை கேட்ட உடனே எப்படி இருக்கும் நம்ம ஆளுக்கு? இஸ்ரவேலின் ராஜா யாரு சொன்ன? ஆமா, நல்ல கதைக்கு மட்டும் கேட்குறீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி கேட்ப நடுல என்ன? ஆகாபுடைய ஆளுகையில் என்னென்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்தாலும் கூட தேவன் இரக்கம் உள்ளவரா இருக்கிறாரு. நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றேன். அவர் மனதுருக்கத்தின் தேவன். நம்ம அநேக தவறுகளை செய்தாலும் கூட அவர் மனதுருகி என்ன செய்யறாரு? அந்த ராஜாவை ரட்சிக்கும்படியாக, ராஜாவை மாத்திரமல்ல இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் ஒரு தீர்மானத்தோடு கூட தான் இருக்கிறார். இவன் தவறு செய்யறான், ஆனால் இருந்தாலும் கூட இவன் மீது போர் செய்யும்படி, யுத்தம் செய்யும்படி வருகின்ற ராஜா என்ன சொல்றாரு? ஒரு பெரிய சேனையோடு கூட வருகிறார். நான் சொல்றேன், உங்களால முடியாதுன்ற காரியத்தை நீங்க எப்பெல்லாம் உணர்றீங்களோ உடனே நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்னது? தேவனுடைய சமூகத்துல. முடியுதோ முடியலையோ, ஆனால் இது வீரியமான ஒரு சண்டை, ஒரு பெரிய ஒரு போர்க்களம், ஒரு பெரிய ஒரு எதிரி படைகளை திரட்டி கொண்டு வரா. ஆனால் இவன் என்ன செய்யறான்? அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். அடுத்த ஆமா 3வது வசனம், சரி 2:3 படிக்கலாம். அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியையும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராயிருக்கிறவர்களுக்கும் என்னுடையவர்கள் என்று பெனாத்து சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்லினான். ஹல்லேலூயா. சத்ருவானவன் ஒரு மெசேஜை கொடுக்கிறான். எப்பொழுதுமே யோசிச்சு பாருங்க, சத்ருவானவன் ஒரு பயமுறுத்துதலை தான் இந்த தேவ பிள்ளைகள் இன்றும் கூட விசுவாசிகளுக்கு பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை தான் என்ன செய்யறான்? தெரிவிக்கிறான். அவன் ஒரு
ஸ்தானாதிபதி அனுப்புறான், ஒரு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புறான். என்ன சொல்றான்? உன்னுடைய, அந்த வார்த்தை நல்லா பார்ப்போம் பாருங்களேன், 3வது வசனத்துல, உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள். என்ன சொல்றான்? ஃபர்ஸ்ட் அவன் டச் பண்றது என்னது? எது? பொருளாதாரம்ல. இன்னைக்கும் பிரச்சனையை, ஒரு சத்ரு உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கணும்னா ஏதோ ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஸ்ட்ரைக் ஒன்று நடக்கும். உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் யாரு? எந்து. உன்னுடைய ஸ்திரீகளும், அது ஆங்கில வேதாகமத்தில் your wives அப்படின்னு இருக்கு. உன்னுடைய மனைவியும் உன்னுடைய குமாரர்களில் சமர்த்தராய் இருக்கிறவர்கள, the best of your children belongs to me அப்படின்னு சொல்றான். சொல்லி ஒரு ஆள் அனுப்புறான். நீங்களும் நானா தானே சொல்லியிருப்போம். நம்மளால் முடிந்தவரை போராடி இருப்போம்ல. உடைமை போனாலும் பரவாயில்ல, என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளையும் நான் என்ன செய்ய போறதில்ல, என்னுடைய உயிர் ஜீவன் இருக்கும் வரையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஐயோ, ஒரு சத்தத்தையும் காணுமே. பெனாதாத்து மாதிரியே எல்லாரும் யோசிக்க தொடங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. நாம் அப்படி விட்டு போக மாட்டோம்ல. நம்ம மனைவியும் பிள்ளைகளும் நம்முடைய உயிர் ஜீவன் இருக்கும் வரை நம்ம என்ன செய்யறோம், காப்பாற்றணும்னு நினைப்போம். ஆனா இவர் என்ன சொன்னார் பாருங்க, அடுத்த வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 4வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவர்கள்தான் என்று சொல்லி அனுப்பினான். ஹல்லேலூயா. இங்க வித்தியாசமான ஒரு நபரை பார்க்கிறோம். இவர் என்ன சொல்றாரு? கேட்ட உடனே, இந்த வெள்ளியும் உம்முடையதான், எல்லாம் நீ கேட்டது எல்லாம் என்னது, நானும் உம்முடையதான். இவன் பாருங்க, எக்ஸ்ட்ரா மைல் போறார். பயம் தன்னுடைய ஸ்தானத்தை, தன்னுடைய மைண்டை இழக்க செய்யும். ஒரு பெரிய சேனை தான், அவனால் எதிர்கொள்ள முடியாது என்பதை அவன் அறிந்து இருக்கிறான். ஆனால் அவன் சொல்றான், உன்னுடைய வெள்ளியும் பொண்ணும் உன்னுடைய மனைவிகளும் உன்னுடைய பிள்ளைகள் நல்ல சமர்த்தமா இருக்கிற எல்லாரும் என்னுடையவர்கள் சொல்லும் போது, இவன் என்ன சொல்றான்? நானும் உன்னோட ஆள் தான்ப்பா. இன்னைக்கு அநேக நேரம் என்ன செய்கிறோம், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியாம நாமும் யாருக்கு பக்கம் போயிடுறோம்? சத்ரு கையிலே போயிடுறோம். ஒரு இடத்துல சில காரியங்கள் பொய் சொல்லி தான் சாதிக்கணும்னா நம்மளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாஸ்டர், இது இப்படிலாம் இருந்தாதான் என்ன செய்யுது, வேலையை நான் தக்க வச்சுக்க முடியும் இல்ல, இப்படிலாம் இருந்தாதான் நான் உலகத்தோடு கூட இப்படி ஐக்கியமா இருந்தாதான் என்னுடைய வேலையை நான் என்ன செய்ய முடியும், சரியா கோயிலுக்கு வந்து நான் காணிக்கையை கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட காணிக்கையை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய போறதில்லை. எந்த இடத்திலும் நீங்க யார் என்பதை நிலைநிறுத்துவதுதான் தேவனுடைய காரியமா இருக்கு. பெனதாத் கொடுக்கின்ற அந்த ஒரு பயத்திற்கு ஒரு பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்தும்படி அவன் என்ன செய்யறான், ஆகாபுக்கு ஒரு தூதுவை அனுப்புறான். அவன் பயந்து போய் தன்னுடைய ஸ்தானத்தை, ராஜாவினுடைய வேலை என்னது, மக்களை சகல ஜனங்களையும் காப்பதற்காக தான் அவன் ராஜாவா வச்சிருக்கிறாங்க. ஆனால் இவனோ தன் சொந்த குடும்பத்தையே பராமரிக்க முடியாதவனாய் இருக்கிறான்றதை எடுத்து காட்டுது பாருங்க. எல்லாத்தையும் நானும் உன்னுடைய ஆள் தான். உடனே இது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எனிமீஸ் அட்டாக். சத்ருனுடைய முதல் தாக்குதல் என்னவா இருக்கும்? உன்னுடைய உடைமைகளையும், உன்னுடைய வெள்ளியும் பொண்ணும் உன்னுடைய உடைமையா இருக்குது. மனைவி யாரு அவனுக்கு? சொந்த சரீரம், அப்படிதானே? மனைவி சொந்த சரீரம். குழந்தைகள், குமாரர்கள் யாரு? என்னுடைய வாரிசுகள், என்னுடைய சுதந்திரவாளிகள். சத்ருவானவன் முதலாவது உன்னுடைய அடையாளத்தை என்ன செய்யறான்? அழிக்க நினைக்கிறான். அவனுக்கு ஒன்றும் கிடையாதுப்பா, அவனுக்கு சொத்தும் கிடையாது, குடும்பமும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. பிசாசனுடைய தந்திரம் என்னுடைய அடையாளத்தை அழிப்பது தான் அவனுடைய முதல் நோக்கமா இருக்குது. இது ஏதோ ஒரு நடந்த சம்பவம், ஒரு சரித்திர வரலாறா இருந்தாலும் கூட இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் சத்ருனுடைய திட்டம் அதே தான். வேறு ரூபத்தில் வேணா வரலாம், பெனதாத் என்ற பெயர்ல வராம இருக்கலாம். வேறு ஒரு சோர்வுகள், பலவீனங்கள், இப்படி பல பேர்ல என்ன செய்யலாம், சத்ருவானன் உங்களை தாக்க முற்படலாம். நடந்தது என்ன? ஃபர்ஸ்ட் அட்டாக் எப்படி சொல்றான்? நான் இதெல்லாம் எனக்கு, உன்னுடைய இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றான். இவன் உடனே ஐயோ நானே ஆள் தான்ப்பா அப்படின்னு உடனே சத்ரு ரெண்டாவது ஒரு தூதுவை அனுப்புறான் பாருங்க. அது என்ன படிக்கலாம் பாருங்களேன், 5வது வசனத்துல. அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து, பெனதாத் சொல்லுகிறது என்னவென்றால், என் வெள்ளியையும் என் பொன்னையும்
உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவர்களை எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்து கொண்டு போவார்கள் என்று சொன்னார்கள். ஃபர்ஸ்ட் அப்ப பாருங்களேன், ஆகாப் ஒரு சுயநலமான ஒரு மனுஷனா இருந்திருக்கிறான்ல. முதலாவது பயந்து இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கணும். ரெண்டாவது என்ன செய்திருக்கணும்? சுயநலமா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படி இருக்கணும்? சேஃபா இருந்துட்டா போதும். இன்னைக்கு அநேக நேரங்களில் விசுவாசிகளாகி நீங்க என்னுடைய வாழ்க்கையில் வராத வரையும் ஓகே, வெளியில யாருக்கோ நடக்குது இல்ல, இவன் தான் சொந்த குமாரர்களுக்கும் மனைவிக்கும் நடந்தாலும் கூட அது அவனுக்கு பெருசா தெரியல, ஏன்னா இவனை எதுவும் டச் பண்ணல. ஆனா ரெண்டாவது நடந்த காரியம், என்னுடைய ஊழியக்காரர்ல உன்னிடத்துல அனுப்புவேன், அவன் எப்படியா உன் கண்களுக்கு எதெல்லாம் பிரமாதமா இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்குவான். அப்படித்தானே சொல்லியிருக்கல. உன் வெள்ளியையும் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்களுக்கு பிரியமானவைகளை எல்லாம் என்ன செய்வாங்க. இப்பதான் அவனுக்கு விளங்குது என்னன்ட்டு. மற்றவனை தொடர வரையும் அவனுக்கு தெரியல. உன்னுடைய பொண்ணு வெள்ளி, உன்னுடைய மனைவி, உன்னுடைய குமாரர்களை எல்லாம் தொடும்போது நீங்க எடுத்துட்டு போங்கன்ட்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றான்? உன் கண்களுக்கு பிரியமானவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போவாங்க. நம்ம வீட்டில் என்னெல்லாம் வச்சிருப்போம், நமக்கு என்னெல்லாம் ஆமா விருப்பம் இல்லாததெல்லாம் நம்ம என்ன போட்டிருப்போம்? ஃபர்ஸ்ட் எங்க போயிருக்கோம்? ஸ்டோர் ரூம்ல போயிருக்கோம். யாருமே பயன்படுத்த சும்மா ஒரு ஸ்டோர் ரூம். அங்க ரொம்ப நாள் இருந்து அடுத்த டிரான்ஸ்ஃபர் ஆகி எங்க போவோம்? குப்பை தொட்டிக்கு போயிடும். கொஞ்ச நாள் அங்க இருக்கும், அப்புறம் இது தேவையில்லை. அப்போ பிரியமானவை இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம். அப்போ அவன் என்ன சொல்றான்? பெனதாத், என்னுடைய ஊழியக்காரனை நான் அனுப்புவேன், அவன் உன் வீட்டுக்கு வந்து உன் கண்களுக்கு பிரியமானவைகளை எல்லாவற்றையும் எடுத்துட்டு போவான் போதுதான் இவனுக்கு எங்கேயோ ஒன்று வந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிறருக்கு நடக்கின்ற சம்பவங்கள் பிறருக்கு தானே நடக்குதுன்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? அமைதியாய் காத்துக்கொள்கிறோம். சரி, போனது தலைக்கு வந்தது, தலைப்பாவோட போச்சு, போனா போட்டோம், விட்டுறோம். என்னைக்கு இந்த காரியம் என்னை தொடுகிறதோ அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம்? உணர்கிறோம். அதே போல தேவன் அவனோடு கூட இருக்கிறார், இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை இன்னும் அவர் நேசிக்கிறார் என்பதை அவன் என்ன செய்யல, உணரவே இல்லை. பாருங்க, அவன் சத்ருவை சார்ந்தே அவன் பரவாயில்ல நீ இது வேணா வச்சுக்கோ அப்படின்றான். ஆனா ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு டிஸ்டர்ப் வருது. உடனே என்ன நடக்குது? அவனுக்கு அது பிடிக்கல. உடனே அப்பதான் அவன் என்ன செய்யறான்? அவனுடைய மூப்பர்களிடத்துல போறான். 8வது வசனத்தை படிக்கலாம். அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். அப்பதான் என்ன செய்யறான்? நல்லா கவனமா கேளுங்க. யோவான் 10:10 சொன்னது போல சத்ரு திருடன் எதுக்கு வரான்? திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றிற்கும் அவர் என்ன செய்யல. என்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை, சந்தோஷத்தை, இல்ல பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை திருடுவதற்கும் நிலைக்குலைய செய்வதற்கும், என்னுடைய சமாதானத்தை திருடுவதற்கும் நிலைக்குலைய செய்வதற்கும் தான் அவன் என்ன செய்யறான். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஒருவேளை நாம் கண்களுக்கு முன்பதாக பெனாதாத் தெரியாம இருக்கலாம். நான் தான் சொல்றேன், பெனாதாத் என்கின்ற ஒரு பெயர் அல்ல, இன்று வேறு பெயர்ல நம்மோடு கூட நம்ம குடும்பங்களை குலைக்கும்படி அநேக நேரங்கள் என்ன செய்யலாம்? சத்ருவானவன் வரலாம். நாம் சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்றதற்காக அல்ல, சத்ருக்கும் நமக்கும் என்ன செய்யல, காம்ப்ரமைஸே கிடையாது தான். இப்போ மூப்பர்கள் சொல்றாங்க, நீ அவனுடைய கட்டளைக்கு என்ன செய்யாத, செவி சாய்க்காத, அவன் சொல்வதற்கு நீ உடன்படாதே அப்படின்னு சொல்றான். மூப்பர்களுடைய வார்த்தையை முன்பதாக கேட்கல. ஃபர்ஸ்ட் வந்த தூதனுக்கு என்ன செய்யிட்டான்? இவெல்லாம் நீங்க எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மனைவி மேல என்ன கோவம் வருதுன்னு தெரியல, அப்பா நீ முதல்ல என்ன செய், கொண்டு போயிரு அப்படின்றான். ரெண்டாவது என்ன செய்யறான்? உன் பார்வைக்கு பிரியமானது எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போவாங்க போது தான் இவன் மூப்பர்களை போய் கேட்கிறான். மூப்பர்கள் சொல்றாங்க, வேணாம், இந்த டீலுக்கு நம்ம என்ன செய்ய வேணாம், ஒத்துக்கு போக வேண்டாம். உடனே அவன் என்ன செய்யறான்? மறுபடியும் இவன் ஒரு தூது அனுப்புறான். நீ சொல்றதெல்லாம் நான் என்ன செய்ய போறதில்லை, உன்னுடைய டீலுக்கு நான் ஒத்து வர போறதில்லை. உடனே அவன் சொல்றான், நாங்க என்னுடைய சேனையிலிருந்து நாங்க யுத்தத்துக்கு வந்தா சமாரியாவில்
நாங்கள் ஒரு கைப்பிடி மண் எடுத்துக்கிட்டா கூட எங்களுக்கு போதாது, அந்த அளவுக்கு சேனைகள் இருக்குது. பிசாசு த்ரெட்டன் பண்ணதுல என்னது, அவன் ஒரு PhD தான். நம்மை பயமுறுத்துவதில் அவன் ஒரு வல்லவன். நாங்க வந்தனா என்ன நடக்கும் தெரியுமா? வரப்போறதே இல்லை. ஆனா என்ன செய்யறான்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சத்துருவுக்கு நீங்க எதிர்த்து நின்னால் அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஆனா நம்ம எதிர்த்து நிற்பதில் நம்ம நிறைய நேரம் பயப்படுறோம். இந்த காரியத்திற்கு நாம் அடிபணிந்து போறோம், இல்லை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இந்த காரியத்திற்கு நாம் சமரசம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைப்பதனால பெரிய பாதிப்புகளுக்கு நாம் என்ன செய்யறோம்? இடம் கொடுக்கிறோம். இவன் வரமாட்டேன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? போருக்கு ரெடி ஆகிறாங்க. அப்படிதானே? அவங்க எல்லாம் யுத்தத்திற்கு ரெடி ஆகிறாங்க. என்ன நடக்குது பாருங்களேன். 9வது வசனத்தை கூட படிக்கலாம். அதனால் அவன் பெனதாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், அந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. என்னால் அது புரிந்து கொள்ளவே முடியல. இப்போயும் அவன் எப்படி இருக்கிறான்? ஃபர்ஸ்ட் டீலுக்கு ஓகே தான் இல்லை, முதலாவது நீங்கள் என்னுடைய வெள்ளி பொண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது சரிதான், ஆனால் ரெண்டாவது நீங்கள் சொன்னதுக்கு நான் ஒத்து போகல அப்படின்னு சொன்ன உடனே பெனதாத் என்ன செய்கிறான்? யுத்தத்திற்கு தயாராகிறான். யுத்தத்திற்கு நீங்கள் எப்பொழுது சத்துருனுடைய திட்டத்திற்கு அடிபணியாதபடி எதிர்த்து நிற்க தொடங்குறீங்களோ அப்போதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேருக்கு விளங்குது? நான் சத்துருடைய சொல்லு கேட்டு நான் அங்கே ஒரு நாள் அங்கேயும் இங்கேயும் சேர்ந்து இருபுறமும் நான் நடக்கிறேன்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்யாது? வெளிப்படாது. நான் சத்துருவுக்கு எப்பொழுது எதிர்த்து நிற்கணும்ன்ற ஒரு தீர்மானத்தோடு கூட இருக்கணும். அப்பதான் கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுவார். படிப்போம் பாருங்க, 13வது வசனத்தை கூட படிக்கலாம். அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜன கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை நீ உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. பெயர் குறிப்பிடப்படாத ஒரு தீர்க்கதரிசி. நாம் சில நேரம் நினைக்கிறோம் நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு புகழ்வாய்ந்த ஒரு பாப்புலர் பிரீச்சர்கிட்ட போய் கையை வச்ச உடனே நம்ம என்ன செய்வாரு? அப்படியே கையை வச்சுட்டு அவர் எடுக்கும்போது நம்ம பிரச்சனையும் சேர்த்து எடுத்துருவாரு அப்படிலாம் நினைக்கிறோம்ல. பாப்புலர், எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை விடுதலை ஆகும். புகழ் வாய்ந்த பிரீச்சரோ இல்லை முன்னாடி நான் நின்று பேசுற நானும் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை விடுவிக்கும். பெயர் தெரியாத ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அந்த வார்த்தையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? இந்த ஆகாபிடத்துல இந்த ஏராளமான கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி. நல்லா கவனமா கேளுங்க. கர்த்தர் ஒரு நாளும் சத்ருவுக்கு நான் யார் என்பதை அவர் தெரிவிக்கணும்னு அவசியமே இல்லை. அவருடைய ஜனங்களுக்கு தான் அவர் என்ன செய்யறாரு? நான் யார் என்பதை நீ அறிந்து கொள், என்னை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு என்னை நேசி. சத்ருவினிடத்துல போய் சொல்லல. அவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நீ அறிந்து கொள்ளும்படி, அப்படிதானே சொல்றாருல்ல. நானே கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும்படி இதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை, பெயர் குறிப்பிடாத ஒரு 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 சாதாரண ஒரு தீர்க்கதரிசி, தேவ மனுஷன் சொல்ற வார்த்தை, நான் அவர்களுடைய இந்த ஏராளமான ஜனத்தை எல்லாம் நீ பாத்தியா? இவர்களை நான் என்ன செய்ய போறேன்? உன் கைக்கு ஒப்பு கொடுக்க போறேன். இது நிமித்தம் நீ என்னை அறிந்து கொள்வாய். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுறாரு. உங்களுடைய பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் கூட நான் சத்ருவுக்கு அடிபணியாதபடி நான் தேவனிடத்தில் போய் நிற்பேன் என்றால், சத்ருவை எதிர்க்க நான் தயாராயிட்டேனா கர்த்தர் அவருடைய வார்த்தை என்ன செய்வாரு? தீர்க்கதரிசிகள் மூலமாக வேத வசனத்தின் வாயிலாக எனக்கு என்ன செய்வார்? அவரு அருளுவார். எனக்காக யாராவது ஜெபம் பண்ணுவாங்களான்னு பின்னாடி ஓடுவதற்கு மாத்திரம் அல்ல. சில நேரங்கள் உண்டு, சில சோர்வுகளின் நிமித்தம் எனக்காக என்னோடு கூட யாராவது ஜெபிப்பாங்களான்ற தருணங்கள் உண்டு. ஆனா ஒரு பிரச்சனை வந்த உடனே தான் நம்ம என்ன செய்யணும்? அதுவரையும் சர்ச்சுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுங்க, ரெகுலரா வருவாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஆஹா இவங்களுக்கு ஏதோ ஒரு ஆமா பிரச்சனை மறைஞ்சு போச்சுன்னா ஆளும் மறைஞ்சு போயிடும் இல்ல. இவர்கள் பிரச்சனை வந்த பிற்பாடு அவர்கள்
அவர்கள் சத்ருவோடு கூட சமரசம் செய்து கொண்டான். ஃபர்ஸ்ட் ஓகே, நீ என்னெல்லாம் கேட்குறியா நான் தரேன். அவன் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். தேவனை மறுதலிக்கிறான். தேவன் தன்னோடு கூட இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவனுக்கு ஒரு அறிவே இல்லை. ஆனால் இந்த தீர்க்கதரிசி அவனுக்கு வெளிப்படுத்துகிறான், நீ என்னது இந்த ஏராளமான ஜனத்தை பாத்தியா, இதெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், உன் கையில் நான் கொடுப்பேன். அப்போ நீ அறிந்து கொள்ளு, நான் தான் உன்னுடைய தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி. நம்முடைய சத்ருக்கிட்ட போய் தேவன் என்னை யார், அவர் தன்னை யார் என்பதை வெளிப்படுத்தணும்னு அவருக்கு முக்கியத்துவமே கிடையாது. தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள் தான் நீங்களும் நானும் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்ட உடனே பாருங்களேன், கேட்கும்போது சந்தோஷமா தான் இருக்கும். வாக்குத்தத்த வசனங்களை பெற்றுக்கொள்ளும் போது அப்படியே நமக்கு உடனே என்ன செய்யறது, மார்க் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடும், அதுக்கப்புறம் மறந்து போயிடும். அப்படிதானே இல்லை? இவன் அடுத்து கேட்கிறான் பாருங்க, நீ சொல்லியது நல்லா தான் இருக்குது. 14வது வசனத்தை கூட படிக்கலாம். யாரை கொண்டு என்று ஆகாப் கேட்டான். அதற்கு அவன், மகா கணங்களுடைய அதிபதிகளின் சேவர்களை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பின்பு அவன், யுத்தத்தை துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன், நீர்தான் என்றார். ஹல்லேலூயா. இங்க தான் பிரச்சனை. கேள்வி கேட்கிறான், யாரை வச்சு இதை செய்வார், யாரை கொண்டு அப்படின்னு ஆகாப் கேட்கறதுக்கு, அதற்கு அந்த தீர்க்கதரிசியானவன் சொல்றான், மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர்களை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நல்லா தான் இருக்குது. இந்த பிரச்சனை நம்ம உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். வேற யாரும் நமக்காக ஃபைட் பண்ணா நல்லா தான் இருக்கும் இல்ல? அடுத்த கேள்வி கேட்கிறான், இதை தொடங்க போறது யாரு? அவர் என்ன சொல்றாரு, நீதான்ப்பா. கர்த்தர் சில காரியங்களை நம்மை கொண்டுதான் செய்வார். இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குதே, எனக்கு இதுல இருந்து யாரு விடுவிக்க கூடும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு கூட இருக்கிறான். தீர்க்கதரிசி சொல்றாரு, பாத்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையில இருந்து நான் உன்னை மீட்பேன், அப்போ நீ அறிந்து கொள்வேன், நான் தான் உன் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. உடனே அடுத்த கேள்வி, இது யாரு செய்ய போறா? கவலைப்படாத, உனக்காக நான் ஒரு ஆட்களை ஏற்படுத்த போறேன். சரி, இப்போ யாரு ஸ்டார்ட் பண்ணணும்? நீ தான் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனைனா, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் தான். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம இருக்கிறதுனால அந்த பிரச்சனை அங்கேயே ஓடிக்கிட்டே இருக்கும். நீ தொடங்கினாதான் அந்த பிரதானிகளுடைய சேவகர்கள் என்ன செய்வாங்க, முடிச்சு கொடுப்பாங்க. அப்படிதானே? நம்ம ஸ்டார்டிங் ட்ரபிள், நமக்கு ஸ்டார்டிங்லயே பிரச்சனை. ஐயோ, இது எப்படி ஸ்டார்ட் பண்றது இல்ல? வேதாகமத்தை படிச்சிங்களா, படிக்கணும்னு தான் ஆர்வமா இருக்கு, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னே தெரியல. இப்படிதான் பல நேரங்களில் யோசிப்போம்ல. பைபிள் படிக்கணும்னு ஆர்வமா இருக்குது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஒரு பிளேட் பிரியாணி நம்ம கிட்ட வச்சோம்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யாராவது யோசிக்கிறோமா? இல்லை, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ண ஒன்றும் கிடையாது. வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார ஆமாம் காலி ஆயிடுது. அதை மட்டும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியுது இல்லை? அப்போது இதை தொடங்குவது நீதான் அப்படின்னு சொல்கிறார். இது யார் முடிப்பா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார்னா, அந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தாலும் கூட துவக்கம் உங்களுடைய கரத்துல தான் இருக்குது. மீதியானியர்களிடத்திலிருந்து கிதியோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் போது, அவர் ஒரு பெரிய ஒரு வானத்திலிருந்து ஒரு அக்னியை போட்டு எல்லாரையும் சுட்டெரிக்கல. அவர் என்ன செய்யறாரு, கிதியோனை தான், உன் கையில நீ என்ன வச்சிருக்கிற, அதை வச்சு என்ன செய், நான் உன்னை ரட்சிப்பேன். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய பிரச்சனை ஒருவேளை பெனதாத் போல 32 பெரிய ராஜாக்களோடு கூட சேனைகளோடு கூட வரலாம். உங்களால் அதை யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கலாம். ஆனால் அதை தீர்ப்பதற்கு கர்த்தர் நீங்க தான் அதை என்ன செய்ய முடியும், செயல்படுத்த முடியும். காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியும், நமக்கு நல்லா தெரியும், இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு என் பலனால் போதாது, என்னோடு கூட இருக்கிற கர்த்தரினால் இதை செய்ய முடியும். அப்போதான் நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வாய். என்னுடைய ஒவ்வொரு போராட்டத்திலும் நான் வெற்றி பெற்றது நான் தேவன், அவர் கர்த்தர் என்பதை நான் அறிந்து கொள்ளும்படி சில காரியங்களை கர்த்தர் இன்றும் நமக்கு அனுமதிக்கிறார்ல. துன்பத்தின் அப்பங்களும் உபத்திரவத்தின் தண்ணீரும் ஏன் எனக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா, அவரை இன்னும் நான் அறிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன செய்றாரு, அனுமதிக்கிறார். சோர்ந்து போவதற்காக அல்ல,
நாம் மீண்டு எழும்புவதற்காக. எப்பொழுது நாம் பலப்படுவோம், போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சந்தித்து நாம் மீண்டு வரும்போது இந்த போராட்டம்லாம் நமக்கு எப்படி இருக்கும்? இதிலிருந்து கர்த்தர் என்னை விடுவித்தார், அவர் தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்ற வைராக்கியம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். பாருங்களேன், இல்லை இப்போ அது யார் செய்ய போறா? நீ தான்ப்பா செய்ய போற. உங்களை கொண்டுதான். இல்லை, உங்களுடைய பிரேக் த்ரூ உங்களுடைய கையில் தான் இருக்குது. என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஒருவேளை உங்களுடைய சிந்தை எதிர்நோக்கி கொண்டிருக்குதோ, எதெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, அந்த எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் த்ரூ உங்க கரத்தில் இருந்து தான் என்ன செய்வார்? இயேசுவானவர் பிரசங்கித்த மத்தியில பிரசங்கம் செஞ்சு முடிக்கும் போது என்ன செய்தாங்க? திரளான ஜனங்கள் இருந்தாங்க. இந்த வார்த்தை நம்ம படிச்சோம்ல, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கும்போது அவர்கள் என்ன செய்தாராம்? மனதுருகி அவர்களுக்கு சகல காரியங்களையும் போதித்தார். அந்த போதனை முடிஞ்ச பிறகு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசுவானவருடைய சீடரை பார்த்து கேட்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும். சீஷர்கள் என்ன பார்க்குறாங்க? இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது? அரேஞ்ச் பண்ண முடியாது. அவன் சொல்கிறேன் கேளுங்க, கர்த்தருடைய பார்வை வேற மாதிரி இருந்தது. இன்னைக்கு நம்ம பிரச்சனைகளை மாத்திரம் மையப்படுத்தி பார்த்து கொண்டே இருந்தா பிரச்சனைகள் ஒரு நாள் என்ன செய்யாது. தீர்வை நோக்கி உங்களுடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்க்க தொடங்கணும். சொல்யூஷனை குறித்து நம்ம பார்த்தா தான் பிரச்சனை என்ன செய்யும்? நீங்களாகும். ஒரு பிரச்சனையே மாத்திரம் நாம் மையப்படுத்தி பார்த்து கொண்டிருந்தா இந்த பிரச்சனை இன்னும் போக போக எப்படி இருக்கும்? நம்மளுடைய வாழ்க்கையில பெருசா இருக்கும், முன்னேற்றத்திற்கு ஒரு வழியே இல்லாதது போல அமையும். ஆனா பிரச்சனையை பார்க்காம சொல்யூஷனை பார்க்க பழகிட்டோம்னா, தீர்வை பார்க்க பழகிட்டோம்னா பிரச்சனையை ஈஸியா நம்ம என்ன செய்ய முடியும்? கடந்து செல்ல முடியும். ஹல்லேலூயா. கூட்டத்தை பார்த்த அந்த ஜனங்கள் இது பிரச்சனையா தான் பார்த்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 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 கமிட்மெண்ட் சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தங்க ஒரு விஷயத்துல நீங்க கமிட் பண்றீங்கன்னா அதுக்கு நிறைய இடையூறுகள் வரும். இத்தனை பேருக்கு சாப்பாடு எப்படி கொடுக்க போறோம் தெரியல. ஆனால் இயேசுவோ அந்த கூட்டத்தை பிரச்சனையா பார்க்கல. இந்த கூட்டத்திற்குரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையில் இருந்த சொல்யூஷன் என்ன, தீர்வு என்னன்னு பார்த்தாரு. உடனே அவர் கேட்டாருங்க, யாராவது சாப்பாடு வச்சிருக்கிறாங்களா? ஒரு 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் வைத்திருந்த ஒரு சிறுவனுடைய கையில் இருந்தது. அன்னைக்கு எல்லாருக்கும் என்னவா இருந்தது? போதுமானது. உங்க கையில் ஒரு வேளை இருக்கிறது இன்னைக்கு ஒரு வேளை இன்சிக்னிஃபிகண்ட் பொருளா இருக்கலாம், ஒரு பெரிய காரியம் இடத்துல இல்லையே நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்தியா, இவங்க எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். யார் போறா? யாரு துவங்குவா? நீ தான் துவங்கணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் இந்த வார்த்தையை போடுவார் நினைக்கிறேன். உங்களிடத்துல என்ன இல்லைன்னு நினைக்காதீங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. உங்களை கொண்டுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? உங்களை எனேபிள் பண்ணி தான் அவருடைய கிரியைகளை நடப்பிப்பார். கர்த்தருடைய கிரியை நடக்கணும்னா அவர் மேஜிஷியன் கிடையாது, அவர் மந்திரவாதி கிடையாது. அவர் உங்களை கொண்டு இயக்கி காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறார். அப்போ இவன் பார்க்குறான், சரி நல்லா தான் இருக்குது இந்த ஆலோசனை. ஆனால் இருந்தாலும் ரிஸ்க் என்னது? இந்த 32 ராஜாக்களுக்கு முன்பதாக இவன் தான் போய் ஸ்டார்ட் பண்ணணும், இவன் தான் போய் நிற்கணும். இல்லை, அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை. இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள முடியுன்ற ஒரு எண்ணத்தை நான் வைத்துக் கொள்கிறேன் பாருங்க. இது கர்த்தர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இது ஆகும் அப்படின்னு சொல்லி சம்பவத்தை முடிக்கிற. குறிப்பாக நான் சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இவர்கள் எல்லாரும் போய் நிற்கிறாங்க, சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட பெனதாத் இன்னும் அதிகமாக கோபம் கொள்கிறான். என்னையே எதிர்த்து வரியான்னு சொல்லி என்ன செய்கிறான்? அவன் அதிபதிகள் எல்லாரையும் நீங்கள் என்ன செய்யுங்க, முன்னாடி போய் நில்லுங்க, கையில் கிடைக்கிற யாரையும் உயிரோடு என்ன செய்யாதீங்க, உயிரோடு பிடித்துக் கொள்ளுங்கள்ன்றான். அப்படிதானே? இல்லை, 20வது வசனத்தை கூட படிக்கலாம். அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள், சிரியர் முறித்தோடி போனார்கள், இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள். சிரியாவின் ராஜாவாகிய பெனதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோட கூட தப்பியோடி போனான். இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சிரியாவில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்ப்பட்டு சீரிய ராணுவம் என்ன செய்கிறது? ஓடுகிறது. எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டுகிறார்கள்.
பெனதாத் என்ன செய்யறானா, குதிரை ரதத்தின் மேல ஏறி என்ன செய்யிட்டான், ஓடுகிறான். ஒரு பெரிய மகா சங்காரம் சீரியாவில் உண்டானது. ஹல்லேலூயா. எப்படி நடந்தது தெரியாது. ஒரே ஒரு காரியம், நீ இது துவங்குகிறது நீதான், இதுக்கு வேற சப்ஸ்டிட்யூட்டே கிடையாது. அப்ப தேவனுடைய வார்த்தையை அவன் என்ன செய்தான், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நம்பினான், விசுவாசித்தான், துவக்கினான். இன்னைக்கு என்னுடைய விசுவாசம் கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தையை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், துவங்கினால்தான் எனக்கு என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும். விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்வது ஒன்று, அதை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை துவக்குவதற்கு நான் என்ன செய்யணும், என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கணும். துவக்குகிறதுனா என்னது, சிம்பிளி டு இட். கிரியையை தொடங்கு. நீ முதல்ல போய் செய்தாதான் பின்னாடி உன்னுடைய வெற்றி. நீ செய்ய வேண்டியதை செய்ய, நடக்க வேண்டியது என்ன செய்யும், நடக்கும். வார்த்தைகளை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை வார்த்தைகளாய் மாத்திரம் என்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்வது அல்ல, எப்பொழுது அந்த வார்த்தைக்கு நான் செயல் உருவம் கொடுக்கிறேனோ அப்பதான் வெற்றி என்ற கோப்பை நான் என்ன செய்ய முடியும், எடுத்துக்க முடியும். நிறைய டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவனை எதிர்த்து நிற்க முடியாது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, நீ இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை பார்த்தாயா, எஸ், இவர்களை நான் உனக்கு கொடுப்பேன். காரணம், நீ நான் தான் தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி இந்த காரியத்தை நான் செய்ய போறேன். செய்தான், வெற்றி பெற்றான். சீரிய ராஜா என்ன செய்யறான், பெனதாத் பெரிய ஒரு ரதத்துல அவன் தப்பி ஓடுகிறதை நாம் எழுதி இருக்கிறதை வாசித்தோம். அடுத்த வசனத்தை கூட பார்க்கலாம் பாருங்க. பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் போய் உம்மை பலப்படுத்திக் கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சிரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான், இனி என் லைஃப் லாங்கா செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு இல்லை. கர்த்தர் அங்கே ஒரு ஹிண்ட் கொடுக்கிறாருல்ல. என்ன கொடுக்கிறாரு பாருங்க. தீர்க்கதரிசி மறுபடியும் அதே தீர்க்கதரிசி ராஜாவினிடத்தில் வந்து சொல்றான், நீ போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்க இன்னதென்று கவனித்து பாரும். மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா படையெடுக்க வருவார். முதலாவது சொன்னது, நீ போய் உன்னை பலப்படுத்தி கொண்டு. வெற்றி நமக்கு நிலைச்சிருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனால் வெற்றி நாம் அநேக நேரம் கர்த்தரை விட்டு, எனக்கு வெற்றி கொடுத்த தேவனை விட்டு பின்மாறி போவதற்கு நமக்கு என்ன செய்யும், அநேக நேரம் வழிவகுக்கும். சக்சஸ் அநேக நேரங்களில் பெருமை கொள்ள செய்யும். தேவன் விடுவித்த, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவரை அறிந்து கொள்ளுகிற காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்யும், வழி விலகி போவதற்கு வழிவகுக்கும். அதுதான் சொல்றான் பாருங்களேன் இந்த தீர்க்கதரிசி, நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்க இன்னதென்று கவனித்து பாரும் அப்படின்னு சொல்றான். மறுபடியும் உனக்கு விரோதமாய் சீரியாவின் ராஜா படையெடுத்து வருவான் அப்படின்னு சொல்றார். நீ உன்னை பலப்படுத்திக் கொள், நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொண்ட. இந்த போர்ல யாரு மூலமாய் உனக்கு வெற்றி கிடைச்சதுன்னு உனக்கு தெரியும். நீ இன்னும் உன்னை பலப்படுத்திக்கோ, எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி செய்து கொள். இன்னும் ஒரு மறு வருஷத்திலே இதே போல ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். ஏன் கர்த்தாவே எனக்கு பிரச்சனை, நீங்க தானே விடுதலை கொடுத்தீங்க, முடிச்சு விட்டுற வேண்டியதானே அப்படின்னு அவர் நினைக்கல. அப்படி இல்லை, நமக்கு அப்படிதான் நினைக்கிறோம். ஒரு பிரச்சனை முடிச்சுச்சுன்னா உடனே ஒரு சந்தோஷத்துல என்ன நடந்தது, எப்படி வெற்றி பெற்றோம்ன்றதை கூட நம்ம மறந்துடுறோம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை மறந்து போகிறோம். தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டிய நேரங்களில் மகிமை கொடுக்காதபடி நாம் அதை நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டுடுறோம். அதனால தான் மறுபடியும் அடுத்த வருஷம் வரணும்னா நீ இன்னைக்கே எப்படி இரு, பலப்பட்டு இரு, உன்னை பலப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே பாருங்களேன், சீரியா ராஜாவினுடைய ஊழியக்காரர்கள் வேற ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஏன் நம்ம தோத்து போனோம், கேஸ் ஸ்டடி பண்றாங்க, எப்படி நம்ம தோத்து போனோம், இவ்வளோ பெரிய கூட்டத்தோடலாம் வச்சிருந்தோமே. அடுத்த வசனத்தை கூட படிக்கலாம், 23வது வசனம். சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களுடைய சம பூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். ஹல்லேலூயா. இவங்க தோத்து போனதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க.
நாம் எப்பொழுதுமே நம்மளுடைய வெற்றியில் லகித்து இருப்பது மாத்திரம் அல்ல கிறிஸ்தவ ஜீவியம். வெற்றி கொடுத்தாலும் அந்த வெற்றியின் நிமித்தமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருக்குள் நான் பலப்படவும் தான் கர்த்தர் வெற்றியை கொடுக்கிறார். ஒரு வெற்றியை கொடுத்த உடனே அந்த வெற்றியின் கொண்டாட்டங்களிலே நாம் லகித்து போவதற்கு அல்ல, இந்த வெற்றியின் நிமித்தமாக கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளில் நான் பலப்படுவதற்கு தான். ஆனா இந்த பெனதாத்துடைய ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, நம்ம ஏன் தோத்து போன தெரியுமா? அவர் இஸ்ரவேலின் தேவன் எப்படிப்பட்டவரா? மலைகளின் தேவன், God of mountains. மலைகளிலெல்லாம் தேவனா இருக்கிறார், வெற்றிகளில் எல்லாம் தேவனா இருக்கிறார். அவர் மலைகளில் தான் வெற்றி. அவருடைய ஏரியா என்னது? மலைகளில் தான். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் சில நேரம், இந்த காரியத்தில் மட்டும் பாஸ்டர் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன செய்திருவேன்? சாதிச்சிருவேன் இல்ல, இந்த ஏரியாவில் நான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையால? சில நேரங்கள் இந்த ஏரியா மட்டும் எனக்கு பயங்கர ஸ்ட்ராங் அப்படி அல்ல. கர்த்தர் நம்மோட கூட இருந்தா எல்லா ஏரியாலும் நம்ம எப்படி இருப்போம்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஊழியக்காரன் சொல்றான், பெனதாத்துடைய ஊழியக்காரன் சொல்றான், நாம் தோத்து போனதுக்கு காரணம் இந்த தேவன், இவர்களுடைய தேவன் மலைகளின் மலை தேவனா இருக்கிறார், மலைகளுக்கு தேவனா இருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யலாம்? இவர்கள் பள்ளத்தாக்குல போய் இவர்களை சந்திக்கலாம். வேலி பள்ளத்தாக்குல போய் இவங்களை நம்ம போர் தொடுத்தோம்னா இவங்களை நம்ம என்ன செய்யலாம்? ஈஸியா வெற்றி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்றாங்க பாருங்களேன். 26வது வசனத்தை கூட நாம் படிக்கலாம். மறு வருஷத்திலே பெனதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண ஆபேக்குக்கு வந்தான். மறு வருஷத்திலே கர்த்தருடைய வார்த்தை விடுவிக்கக்கூடிய வார்த்தைகள் மாத்திரமல்ல, எச்சரிப்பின் வார்த்தையா இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, விடுவித்த மாத்திரத்தில் அவர் சொன்ன வார்த்தை, மறு வருஷத்திலே அவன் உன்னோடு கூட படையெடுக்க வருவான்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்தாரு? தீர்க்கதரிசி மூலமா சொல்லிட்டாரு. இந்த 26ஆம் வசனத்துல சொல்ல, மறு வருஷத்துல கரெக்டா ஒரு வருஷம் ஆனவுடனே சீரிய ராஜா என்ன செய்றான்? பெனதாத் மறுபடியும் பலன் கொண்டு இஸ்ரவேலை சந்திக்கும்படி, இஸ்ரவேல் ராஜாவை சந்திக்கும்படி மறுபடியும் போர் தொடுகிறான். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்படின்னு அல்ல, பிரச்சனைகள் வந்து கொண்டே இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நான் தேவன் யார் என்பதை நான் இன்னும் அதிகமாய் அறிந்து என்னை பலப்படுத்தி கொள்வதற்காக, நான் அவரோடு கூட பலப்படுத்தி கொள்வதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? சில காரியங்களை அனுமதிக்கிறார். நடந்த சம்பவம், அதுக்கு 28வது வசனத்தை கூட படிக்கலாம். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்கில் தேவனாய் இராமல் மழைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர்கள் சொல்லி இருக்கிறபடியால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. இங்கு ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறான். போருக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்து அவனுக்கு வெளிப்படுகிறது. அவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் நினைக்கிறாங்க நான் மலைகளுக்கு தான் தேவன், பள்ளத்தாக்குக்கு தேவன் அல்ல என்று அவங்க நினைக்கிறாங்க. அவர் சொல்லுகிற காரியம், நான் இந்த ஜனங்களை, இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கைக்கு ஒப்பு கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். முதலாவது வெற்றியில யார் அறியும்படி அந்த வெற்றிக்கு, அந்த யுத்தத்திற்கு வெற்றியை கொடுத்தாரு? ஆகாப். நீ யார், என்ன யார் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி நான் இதை கொடுப்பேன்றார். இப்போது அந்த ஜனத்திற்கு சொல்றாரு, நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்களை உன் கையில் என்ன செய்வேன்? ஒப்பு கொடுப்பேன். நம்மளுடைய தேவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இல்லை, நான் சக்சஸ்ல மட்டும்தான் என்னுடைய தேவனுடைய கரத்தை நான் பார்க்க முடியும் அல்ல, பள்ளத்தாக்கிலும் என்னுடைய தோல்விகளிலும் என்னுடைய பலவீனங்களிலும் என்னுடைய சோர்வுகளிலும் அவர் என்ன செய்கிறாரு? தேவனா எனக்கு வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. நாம் சில நேரம் நினைக்கிறோம், சில காரியங்கள், இந்த காரியம்லாம் இப்படி நடந்தா இப்படிதான் நடக்கும் பாஸ்டர், இதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. சில காரியங்கள் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி நாம் தீர்மானிக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், அவர் மலைகளுக்கு மாத்திரமல்ல பள்ளத்தாக்குகளிலும் அவர் தேவனா இருக்கிறார். என் தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் மாத்திரம்தான் அவர் செயல்பட முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, அவருடைய பலத்தை நான் என்ன செய்யறேன்? குறுகி போகும்படியாய் நான் செயல்படுகிறேன். முழுமையாய் மேலே வானத்திற்கும் கீழே பூமிக்கும் அவர் தேவனா இருக்கிறான்னு சொல்லி நம்ம பாடணும்.
மலைகளின் தேவன் மாத்திரமல்ல, பள்ளத்தாக்குகளிலும் அவர் தேவனா இருக்கிறார். என்னுடைய கடுமையான நெருக்கடி மத்தியிலும் அவர் தேவனா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் என்னை யார் என்பதை அறிந்து கொள்ளும்படி நான் இதை உங்களுக்கு செய்வேன். கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரா? அன்றைய ஒரே நாளில் 1,00,000 பேர் என்ன செய்தார்களாம்? முறியடித்தார்கள் என்று அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு பயந்து யோசித்து பாருங்க, சில ஆயிரங்கள் இன்னைக்கு ஒரு போர்ல மடிச்சு போனாலே அது எவ்வளோ பெரிய காரியமா இருக்குது. இங்க எத்தனை பேர் மடிஞ்சாங்கன்னு போட்டிருக்கு? 1,00,000 பேர் இல்லை, அப்படிதானே? 29வது வசனத்தை கூட படிச்சிடலாம். 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சிரியாவின் லட்சம் காலாட்களை மடக்கி கடிந்தார்கள். மடங்கடித்தார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரே நாளில் 1,00,000 பேரை மடங்கடித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் செயல்படும் போது 1,00,000 பேரை ஒரே நாள் என்ன செய்தாங்களாம்? மடங்கடித்து போட்டார்கள். இங்க சொல்லப்பட்ட காரியம் பாருங்க, முன்னாடி அந்த 29வது வசனத்துல 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து அப்படின்னு இருக்கு. 7 அப்படின்னால என்னது? கம்ப்ளீஷன், முழுமை. என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை நான் முழுமையாய் நான் அதை செய்து கம்ப்ளீட்டா, ஏதோ ஒரு 99% நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், 1% என்னை மாத்திரம் சார்ந்திருக்கிறேன் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ஹார்பிக் மாதிரி தான் இல்லை? ஹார்பிக் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஆமாம், 99% அது கிருமிகளை கொண்டு, ஆனால் அந்த 1% விட்டு வச்சிரும். அப்படிதானே? இன்னைக்கு நம்மளுடைய காரியம் அப்படிதான் இருக்குது. 99% நான் நம்புறேன், ஆனால் அந்த 1% என்ன செய்கிறேன்? நான் வச்சுக்கிறேன். ஆனால் என்னுடைய பிடிமானம் எங்கே இருக்குது? ஆமாம், 1% தான் இருக்குது. இல்லை, 7 நாள் வரையும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? 7 நாள் அளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 7ஆம் நாளில் கர்த்தர் வெயிட் பண்றாரு. சில பிரச்சனைகள் உங்களுக்கு 7 நாள் வரையும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க, பாளையத்தில் இறங்கிட்டு இருக்கிறாங்க. கேட்கும் போது எப்படி இருக்கும்? ஒரு நாளும் இன்னைக்கு இத்தனை பேர் வராங்க, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? பயமுறுத்துகிற காரியம். ஆனால் இவன் வெயிட் பண்ணிக்கிறான். 7ஆம் நாளிலோ யுத்தத்திற்கு கலந்தார்கள். உங்களுடைய கம்ப்ளீட்டா முழுமையாய் நான் கர்த்தருக்கு, அவருடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு 7ஆம் நாளில் அவன் என்ன செய்யறான்? யுத்தத்தில் கலக்குறாங்க. ஒரே நாளில் 1,00,000 பேர் என்ன செய்யறாங்களா? மடங்கடித்தார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் இருக்கிற பிரச்சனை எவ்வளவு பெருசுன்றது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். இது உலகத்தார் இதை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு புரிந்து கொள்ள முடியாத காரியம். என்னுடைய கிரியை இதுல இருக்குது. எப்படி? என்னுடைய கிரியையும் இருக்குது. முழுமையாய் நான் காத்திருந்து விசுவாசித்து அவருடைய வார்த்தை முழுமையாய் காத்து கொண்ட பிற்பாடு நான் போகும்போது ஏராளமான கூட்டத்தை மடங்கடிப்பதற்கு கர்த்தர் எனக்கு பலனையும் கிருபையும் என்ன செய்வாரு? அருளுவார். அதுதான் அதோடைய சத்தியம். நான் முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, இந்த வார்த்தைக்கு முழுமையாய் நான் விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? விடுவிக்கிறார். பாருங்க, 31வது வசனத்தை கூட படிக்கலாம். அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம். நாங்கள் இரட்டுக்களை எங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை எங்கள் தலையிலே சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் போவோம். ஒருவனை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறையிலே கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் வந்து, என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனாதாத் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்றார்கள். அதற்கு அவன், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறானா என்று சகோதரன் என்றான். ஹல்லேலூயா. என்ன நடக்குது இந்த சம்பவம்? பெனதாத்துடைய ஊழியக்காரன் சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா ரொம்ப எப்படி சாஃப்ட் நேச்சர் உள்ளவர், இரக்க குணம் உள்ளவர்,
நாம் அவன் இடத்துல போய் என்ன செய்யலாம்? இரட்டுடுத்தி சாக்லாத்தை போட்டுட்டு அவனிடத்துல போய் என்ன கொன்றாதன்னு நம்மகிட்ட அவன்கிட்ட கேட்கும்போது அவன் நமக்கு இரக்கம் பாராட்டுவான். நான் சொல்றேன், சத்துருவுக்கு ஒருபோதும் என்ன செய்யாதீங்க? இரக்கம் பாராட்டாதீங்க. கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்காரு, இரக்கம் உள்ளவர்களா இருங்க. அதை நம்ம சத்ருவின் இடத்துல என்ன செய்யக்கூடாது? காட்டக்கூடாது. இவன் போய் ஆகாபின் இடத்துல போய் தன்னை காண்பித்து அவன் என்னை கொன்று போடாதே என்று சொல்லி இரக்கமுள்ளவனாய் அவனிடத்துல போய் நமக்கு இறங்குவான் என்று சொல்லி சத்ரு வந்து கேட்கும்போது இவன் எப்படி சொல்லி அழைக்கிறான்? அவன் உயிரோடு தான் இருக்கிறானா, அவன் என் சகோதரன். சத்ருவை ஒரு நாளும் உங்களுடைய சகோதரனாய் நீங்க என்ன செய்யக்கூடாது. முதல்ல அவன் என்ன கேட்டான்? உன்னுடைய வெள்ளியும் பொன்னும் உன்னுடைய மனைவிகளையும் குமாரர்கள் சமர்த்தராக இருக்கிறவர்களெல்லாம் எனக்கு கொடுன்னு சொன்னான். அதெல்லாம் அவன் மறந்து போயிட்டான். காரணம், சீரியாவின் ராஜா பெனதாத் அந்த நாட்களில் மோஸ்ட் பவர்ஃபுல் கிங். இன்னைக்கு நம்மளுடைய சத்ருவானவன் அவன் தன்னை காண்பிப்பது எப்படி தெரியுமா? நான் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுன்னு தான் காட்டுவான். ஆனால் அவன் நம்ம காலில் வந்து என்ன கேட்பான்? ஐயா என்னை கொன்றாதையா. அதான் அவனுடைய ஸ்தானம் இல்லை. சத்ருனுடைய ஸ்தலம் எது? நம்மளுடைய காலு கீழே தான் அவனுடைய. ஆனால் அவன் பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும்? தலைக்கு மேலே தான் பேசுவான். நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அப்படிமா இல்லை. இவன் என்ன சொல்றான்? நீ இன்னும் சாவலியா என் சகோதரனே அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவன் சகோதரனேன்னு கேட்ட உடனே இவன் ஊழியக்காரனுக்கு, ஆஹா இவன் இன்னும் நம்மளை நல்லவன் தான் நினச்சிட்டு இருக்கான் போல இருக்கு, நம்ம இன்னும் பெரிய ஆளுன்னு தான் நம்பிட்டு இருக்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி 34வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது பெனதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்கோவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் எதுக்காக பெனதாத்தை அவன் கையில் கொடுத்தாரு? 1,00,000 பேரை கொன்னப்பா. ஆனா நீ கொல்ல வேண்டிய ஆள் யாரு? யாரை கொல்லணுமோ, கர்த்தர் எதை செய்யணும்னு விருப்பப்படுறாரோ அதை செய்யாம சும்மா அந்த சைடில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம செய்யறது கீழ்ப்படிதல் அல்ல. முழுமையான கீழ்ப்படிதல் என்ன? கர்த்தர் உனக்கு விரோதமாக எழுப்புகினவரை யார் இந்த போர்ல மையமா இருந்து ஒரு வெற்றியை கொடுத்தாரு? 2 வெற்றிகளிலும், ஒன்று மலையிலையும் பள்ளத்தாக்கிலையும் நடந்த வெற்றிகளுக்கு காரணமாக இருந்தவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவர் தான் சொல்றாரு, முதல் சண்டையில போர் யுத்தத்தில் சொல்றாரு, நான் தேவனாய் இருக்கிற நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளும்படி இந்த ஜனக்கூட்டத்தை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். 2வது சொல்றாரு, இந்த ஏராளமான கூட்டத்தை நான் உன் கையில ஒப்பு கொடுத்தேன், காரணம் நீங்கள் என்னை யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. 2 யுத்தத்திற்கும் வெற்றி கிடைச்சது கர்த்தரால் தான். ஆனா இவன் என்ன சொல்றான்? யார்கிட்ட போய் சமரசமாறான்? யார்கிட்ட போய் உடன்படிக்கை செய்யறான்? அவனுக்கு எதிராய் வந்த பெனதாத்தோடு கூட. நல்லா யோசித்து பாருங்களேன். பெனதாத் சொல்றான், என் தகப்பன் உன் தகப்பனிடத்திலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களையும் எல்லாவற்றையும் நான் உனக்கு என்ன செய்யறேன். யாரு கொடுக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறாங்க? இப்போ வெற்றி பெற்றவன் யாரு? ஆகாப். ஆனா தோல்வி அடைந்த பெனதாத்து சொல்றான், நான் உங்க அப்பா கிட்ட இருந்து பிடிச்ச பட்டணத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ சமாரியால நீ என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுக்கோ, எல்லாம் உனக்கு எல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு உடனே அவன்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறான். இன்னைக்கு என்னுடைய அக்ரிமெண்ட் யாரோட இருக்கு? சில பயமுறுத்துதலுக்காக சில காரியங்கள், அவன் என்னை காட்டிலும் பலசாலி என்கின்ற எண்ணத்தை, தோற்றத்தை சத்ரு உங்களுடைய இருதயங்களில் என்ன செய்யறான்? இன்றும் விதைத்து கொண்டே இருக்கிறான். நம் தேவன் பெரியவர். எனக்குள் இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் யாரு? பெரியவர். இது வெறும் வார்த்தைகளாய் மாத்திரம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கணும். எப்ப தெரியுமா பேசணும்? நான் சந்திக்க முடியாத ஒரு போர்க்களத்தில் நான் நிற்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை இது. நான் எதிர்கொள்ள முடியாதபடி எனக்கு திராணி இல்லாது இருக்கிற போது நான் பேசக்கூடிய வார்த்தை. என் பிரச்சனை வீரியமா தான் இருக்குது, ஏராளமான கூட்டம் இருக்குது, 7 நாள் வரையும் அவர்கள் என்ன செய்றாங்க? படைகளில் வந்து சேர்கிறார்கள், அவ்வளோ பெரிய கூட்டம். ஆனால் தேவன் இதை செய்வார் என்ற வார்த்தை அவன் விசுவாசித்ததுனால, இதை நீதான்ப்பா துவக்கணும்னு உடனே ஆளா போய் நின்னான்.
இல்லை. ஆனால் கடைசியிலையோ அவனுடைய சத்ருவை பார்த்து என்ன சொல்கிறான்? ஓ பிரதர், வாங்க பிரதர் அப்படின்ட்டார். இல்லை, இன்னைக்கு யாரெல்லாம் தெரியலனா கூட நம்ம எப்படி கூப்பிட்றோம்? ப்ரோ, ஹலோ ப்ரோ, எல்லாம் ப்ரோ தான். ரோட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் ப்ரோ தான். அப்புறம் முடிச்சுட்டு போகும்போது என்ன சொல்லுது? லவ் யூ ப்ரோ. அவன் யாருன்னே தெரியாது. இல்லை, நம்ம வாயின் வார்த்தைகள். பெனதாத்தை பார்த்து என்ன சொல்கிறான்? யோ நீ என்னுடைய சகோதரன், யூ ஆர் மை பிரதர். அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறான். இல்லை, உடன்படிக்கை செய்தனால யோசித்து பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்குறாரு. ஆனால் கனத்தை யார்கிட்ட கொடுக்குறான்? அவன் சத்ருனுடைய கரத்திலே கொடுக்குறான். இல்லை, எப்பொழுதுமே நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுடைய சத்ருவை தண்டிக்கும் போது இரக்கம் பாராட்டாதீர்கள். இல்லை, சத்ரு கையில் கர்த்தர் உங்க கரத்துல சத்ருவை ஒப்பு கொடுக்கிறாரு. நம்ம அவங்ககிட்ட இரக்கத்தை பார்த்து இரக்கத்தை காண்பித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ அவனை அழித்துடு. அழிப்பதற்காக தான் என்ன செய்யறார்? கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா இவன் என்ன செய்யறான்? இரக்கம் பாராட்டுகிறான். இல்ல, வேதம் கிளியரா சொல்லுது பாருங்களேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல, அந்நிய நுகத்திலே என்ன செய்யுங்க? அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு என்ன செய்யாதீங்க? பிணைக்கப்படாதிருங்கள். வேறு ஒரு மார்க்கத்தை, வேறு ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் உள்ளவர்களோடு கூட நீங்க என்ன செய்யுங்க? கலவாதிருங்கள். அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். இவன் என்ன செய்யறான்? தேவனுடைய காரியத்தை மீறி போனதுனால என்ன நடந்தது? அதே தீர்க்கதரிசி மறுபடியும் என்ன செய்யறான்? ஒரு நண்பனை பார்த்து சொல்றான், நீ என்ன அடிப்பா அப்படின்னு சொல்றான். நான் சுருக்கமா அந்த வீட்டில் போய் நீங்க நல்லா கவனமா படிங்க அந்த அதிகாரத்தை. அந்த தீர்க்கதரிசியானவன் அவனுடைய நண்பனை பார்த்து சொல்றான், நீ என்னை அடி அப்படின்னு சொல்றான். அவன் ஐயோ நான் அவனை அடிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தையை மீறினபடினால் சிங்கம் உன்னை என்ன செய்யும்? அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த வருஷத்திலேயே அவன் வெளியில போறான். அவனுடைய சிங்கம் வந்து அவனை பீறிட்டு போட்டது. இன்னொரு நண்பரிடத்துல போறான், நீ என்ன அடின்னு சொல்றான் அந்த தீர்க்கதரிசி. ஸோ அந்த தீர்க்கதரிசியை அடித்தான். அடித்த உடனே அவன் என்ன செய்தானா? மணலை வாரி போட்டுக்கொண்டு ராஜா வருவதற்கு எதிர்பட்ட நிற்கிறான். ராஜாவை சந்திக்கும்படி எதிர்பட்டு நிற்கிறான். ராஜா பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தீர்க்கதரிசி தான் அப்படின்னு. அப்போ அந்த தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்றான். போருக்கு போறான். ஒருவன் என்ன செய்யறான்? ஒரு மனிதனை, நீ இவனை நான் வரும் வரை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்றான். நீ பார்த்துக்கொள், இவனுடைய ஜீவனை வந்து என்னது, நீ பார்த்துக்கொள், திரும்பி வரும்போது நான் இவனை கேட்பேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் இவனோ அந்த மனிதனை தப்ப விடுறான். திரும்பி வந்து கேட்கும்போது என்ன செய்யறான்? அந்த மனிதனுடைய ஜீவனுக்கு ஈடாக நீர்தான் ஜீவனை கொடுக்கணும்னு சொல்றார் பாருங்க. அந்த அதே 20ஆம் அதிகாரத்துல 40வது வசனத்தை கூட படிக்கலாம் பாருங்களேன். ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான். இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து, நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான். அல்லேலூயா. என்ன அர்த்தம்? 42வது வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது அவன் இவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். சிம்பிளா என்ன? அவனை நான் கொல்லும்படி, அவனை அழிக்கும்படி நான் சத்ருவை உன்னுடைய கரத்தில் கொடுத்தேன். ஆனால் நீ அவனை தப்ப விட்டதுனால அவன் ஜீவனுக்கு ஈடாக உன் ஜீவனையும் அவனுடைய ஜனத்திற்கு ஈடாக உன்னுடைய ஜனத்தை நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன். சத்ருவின் இடத்துல நம்ம இரக்கம் பாராட்டும் போது பிரச்சனை யாருக்கு வரும்? நமக்கு தான் வரும். இரக்கம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும், இறங்க வேண்டிய இடத்தில் நாம் இறங்கணும். ஆனால் இவனோ சத்ருவினிடத்தில் இரக்கம் காட்டதுனால ஆகாபனுடைய மரணம் ஒரு சாதாரணமாய் ஒரு மரணமாய் மாறிட்டு. 22வது அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆகாபுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணமா இருந்ததுன்னு சொல்லி வேதம். அவன் வேஷம் மாறி ஒரு இடத்துக்கு போறான், ஒரு யுத்த களத்துக்கு போறான். நினையாதபடி, ஒரு மனுஷன் நினையாதபடி அம்பை நானேற்றி இது பண்ண எய்தான் அப்படின்னு இருக்குது. அது தவறுதலா இவன் மேல வந்து விழுந்து என்ன செய்தான்? மரித்து போனான். அவ்விசுவாசிகளோடு நாம் பிணைக்கப்படுகின்ற பிணைப்பு, தேவனுடைய வார்த்தைக்கு ஒவ்வாத காரியங்கள் என்னுடைய ஐக்கியம் என்ன? என்னுடைய தேவன் சில இடங்களில் மாத்திரம்தான் அவருடைய கிரியைகளை செய்ய முடியும், எல்லா இடங்களிலும் செய்ய முடியாது அல்ல. அவர் மலைகளுக்கும் தேவனாய் இருக்கிறார், பள்ளத்தாக்குக்கும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிந்தவர்களாய் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மறுதலிக்காதபடி அவர் சொல்லுகிற காரியம், இந்த போர்க்கள இந்த யுத்தத்தை யார் தொடங்கணும்? நீ தான் தொடங்கணும்.
இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் எந்தெந்த காரியங்களில் உங்களை துவக்கும்படி உங்களை வைத்திருக்கிறாரோ, நாம் துவங்காத வரையும் அந்த பிரச்சனை அப்படியே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்பொழுது நாம் துவங்குகிறோமோ, பிரபுக்களும் சேனைகளும் நம்மோடு கூட யுத்தம் செய்து எதிரிகளை என்ன செய்வாங்க? மடங்கடிக்க முடியும். இந்த காலை வேளையில சொல்றேன், எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த காரியங்களில் நான் மீண்டும் மீண்டும் என்னுடைய இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் தலையெடுக்குதே அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா, செய்ய வேண்டிய காரியம் ஒன்று. யுத்தத்திற்கு நான் துவங்குவதற்கு நான் என்ன செய்யணும்? கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையின் கிரியைகளை நடப்பிப்பதற்கு நான் எப்பொழுது முழுமையா இடம் கொடுக்கிறோனோ, அப்பதான் என்ன செய்ய முடியும்? சால்வேஷனை நான் பார்க்க முடியும். இல்ல, ஒரு விஷயம் நாம் எழுந்திருப்போம் இந்த காலை வேளையில. கர்த்தாவே, இந்த புதிய மாதத்துல நீர் எங்களுக்கு நம்ப பண்ணின உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு நினைத்தருளும். உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம்.